வணக்கம். புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை நொண்டி. இந்த சம்பவம் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் நேர்ந்தது. ரயிலில் ஒருவரும் இல்லாத தனி வண்டியாக பார்த்து சௌகரியமாக படுக்கையை விரித்துவிட்டு தொந்தரவில்லாமல் பிரயாணம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டே உட்காரும் முன் மறுபடியும் வண்டியின் கதவு திறக்கப்பட்டது. ஜாக்கிரதையாக இருங்கள், தரையிலிருந்து படி வெகு உயரமாக இருக்கிறது என்றது ஒரு குரல். அதற்கென்ன, நான் கெட்டியாகத்தான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்றது மற்றொரு குரல். கதற்குள்ளாய் அணிந்த தலை, பிறகு இரும்பு கம்பியை கெட்டியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் இரு கைகள் மெதுவாக தடித்த சரீரத்தை அப்படியே உயர இழுக்கும் பொழுது மரக்கட்டைகள் ரயில் வண்டியின் படிகளில் இடிப்படும் சத்தம் கேட்டது. மனிதனின் உடம்பு மேலே வந்ததும் தொள தொளவென்று பஞ்சகச்சம் வைத்து கட்டிய வேஷ்டிக்கிடையில் 2 மரக்கால்கள் தெரிந்தன. சரிதான சார் என்று வெளியே இருந்த குரல் கேட்டது. ஆமாம் அப்பா என்றார் வந்தவர். இதோ இருக்கிறது உங்கள் கைத்தடியும் மூட்டைகளும். வேலைக்காரன் உள்ளே வந்து கையில் இருந்த மூட்டைகளை மேற்பலகையில் ஒவ்வொன்றாக வைத்தான். 5 மூட்டைகள், பக்ஷணங்கள், விளையாட்டு பொம்மைகள், கொட்டு, விளையாட்டு துப்பாக்கி, புதிதாக வாங்கிய துணிகள். சரி சரி, சௌகரியமாக போய்விட்டு வரணும் என்று கும்பிட்டான். உன் உடம்பையும் பார்த்துக்கொள் என்று 1 ரூபாயை அவன் கையில் கொடுத்துவிட்டு சிரித்தார். அவனும் கதவை சாத்தி கொண்டு போய்விட்டான். வந்தவருக்கு வயது 30 அல்லது 35க்கு மேல் இராது. தலை பூராவும் நரைத்துவிட்டது. கதர் உடைதான். நல்ல கருத்த அடர்ந்த மீசை. திடீரென்று வந்த ஊனத்தினால் உழைப்பு நின்றுவிட அதனால் ஏற்பட்ட உடல் பருமன். வந்தவர் முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு, பீடி குடித்தால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்காதே என்றார். தாராளமாக குடியுங்கள். அந்த பார்வை, அந்த குரல் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கிறது. எப்பொழுது? அதுதான் ஞாபகம் வரவில்லை. அவரும் என்னையே கவனித்து கொண்டிருந்தார். அவருக்கும் பிடிபடவில்லை போல் இருக்கிறது. இப்படி மரியாதை குறைவாக வெறுகு போல் விழிப்பதில் கூச்சமாயிருந்ததால் முகத்தை கொஞ்சம் வேறு பக்கம் திருப்பினேன். ஆனால் இந்த மனம் இருக்கிறதே, மறுபடியும் கண்கள் அந்த திசையே நோக்கின. தங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, எனக்கு பிடிபடவில்லை என்றேன். அப்படித்தான் எனக்கும் இருக்கிறது என்றார். என் பெயர் ஹரிஹர ஐயர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்றேன். அவரும் கொஞ்சம் யோசித்தார். ஆமாம் சார், நாம் சென்னையில் 4 வருஷங்களுக்கு முன் சந்தித்ததாக ஞாபகம் என்றார். ஆமாம் ஆமாம், தாங்கள்தான் தொண்டர் ராமகிருஷ்ணரோ? ஆமாம், இந்த கால்கள் தடியடியில் போகும் வரை தொண்டனாக இருந்தேன். நினைவு வந்துவிட்டது. 4 வருஷங்களுக்கு முன் என்ன அழகு, என்ன வாலிபம்! மெலிந்ததாயினும் நல்ல கட்டுள்ள உடல். அவரை பற்றி நினைவிருக்க வேண்டிய காரணங்கள் உண்டு. ஆமாம், அவரை பற்றிய ஒரு காதல் விஷயம் நன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த பெண் மனோன்மணி, மறியலுக்காக வந்த ஸ்திரீ தொண்டர்களில் ஒருத்தி. திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். என்ன காதல், என்ன குதூகலம்! அப்பொழுதுதான் அவர்களை சந்தித்தேன். எனது கண்கள் மேலே பலகையில் இருந்த விளையாட்டு சாமான்களில் சென்றன. ரயில் வண்டி தண்டவாளங்களில் சற்று குதித்து செல்லும் பொழுது அந்த வேலைக்காரனது வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன. 5 மூட்டைகள், பக்ஷணங்கள், விளையாட்டு பொம்மைகள், கொட்டு, விளையாட்டு துப்பாக்கி, புதிதாக வாங்கிய துணி. உடனே பளிச்சென்று எனது மனம் முடிவு பெறாத காதல் கதையின் கதைகளை தானே கட்டிக்கொண்டு போக ஆரம்பித்தது. உலகத்தில் எந்த பாகத்திலும் எழுதப்படும் காதல் கதைகளைப் போலத்தான் தேச விடுதலைக்காக காலிழந்த காதலன் தனக்காக காத்திருந்த கன்னியை மணந்து கொள்வது. நினைக்க நினைக்க அதன் அழகு, அதன் பொலிவு, அதன் தியாகம் எல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி வெகு எளிதாக நிறைவேறிவிட்டன. இந்த மாதிரி சம்பவங்களை படிப்பதில் எவ்வளவு ஆனந்தம்! அப்படியே தன்னை மறந்து விடுகிறோம். அந்த உயர்ந்த லட்சியத்தில் உலகத்தில் அப்படி இருக்கிறதா? ஏமாற்றம்தான். இதைவிட வேறு மாதிரி எனது மனம் கதை திரிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை அவன் கால்களை இழக்கும் முன் திருமணமாகியிருக்கலாம். காலிழந்த கணவனின் பத்தினி பெண். அவனது சுகத்திற்காகவே தன்னை தியாகம் செய்து கொள்ளும் ஒரு பத்தினி பெண்ணின் உருவம்.
எனது மனக்கண்ணின் முன் தோன்றலாயிற்று. அவனுக்கு வாழ்க்கை சுகமா அல்லது இன்னலா? அதை அறியும்படி ஒரு சிறிய அவா வர வர பெரிய ஆசையாகிவிட்டது. நான் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். மனது அதிவேகமாக வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு 3 குழந்தைகள் இருக்கலாம். 2 ஆண்கள், 1 பெண். பொம்மைகள் பெண்ணுக்கு, மற்றவை ஆண்களுக்கு, புதிய துணி மனைவிக்கு. திடீரென்று, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா என்றேன். இல்லை என்றார். மரியாதை குறைவாக நடந்து கொண்ட மாதிரி என் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. மன்னிக்க வேண்டும், சாமான்களை கண்டவுடன் கேட்டேன். காதில் விழுவதை கேட்காமல் இருக்கலாம், கண்டதை கேட்காமல் இருக்கலாம், கண்டதை வைத்துக்கொண்டு அனுமானிக்கலாம் என்றேன் புன்சிரிப்புடன். இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லை என்றார். திடீரென்று ஞாபகப்படுத்தி கொண்டவன் போல், மன்னிக்க வேண்டும், மனோன்மணி அம்மாள். தங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது என்றார். மனோன்மணி அம்மாள் யாரையோ கல்யாணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வதந்தி. மிஸ்டர் பார்வதிநாதனை. தங்கள் காயங்கள்தான் அதற்கு காரணம் என்றும். முகத்தை நன்றாக கவனித்தேன். முகம் வெக்கத்தில் சிவந்தது. தோற்றுப்போன கட்சியை தோற்றுவிட்டது என்று தெரிந்த பிறகும் வாதிப்பவர் போல் ஒரு பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார். மிஸ்டர் பார்வதிநாதனுடைய பெயருடன் என்னையும் முடிச்சு போடுவது வெறும் அபத்தம். நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறியதும் அவள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள நான் அனுமதிக்கவே இல்லை. அனுமதிப்பேனா? எதற்கு ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வது? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூடி வாழவே ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வது. அவனுக்கு என்னை போல் கால் இல்லாமல் இருந்தால் மரணம் வரை துன்பந்தான். தியாகத்தை போற்றுகிறேன். ஆனால் எனக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே தியாகமாக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த மரக்கால் லொட் 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 என்று இடியாக முழங்குகிறது. அவளை முத்தமிட நெருங்கும் முன் இந்த சப்தம்தானே காதை துளைக்கும். அதை அவள் சகித்து கொண்டிருக்கும்படி செய்வேனோ? அவள் வேண்டுவது புருஷன், நான் வேண்டுவது அடிமை, பணியாள் அல்லது தாய். இது ஒத்து வருமா? பிறகு மௌனமாக இருந்தார். அவர் சொல்வது சரி என்று பட்டது. அவளை குற்றம் சொல்ல முடியுமா? ஆனால் எனக்கென்னவோ சுவாரஸ்யமான கதையின் இறுதியை பீத்துவிட்ட மாதிரி பட்டது. எனது கதை உணர்ச்சி சாந்தியடையவில்லை. என்னவோ ஏமாற்றப்பட்ட மாதிரி இருந்தது. மனோன்மணி அம்மாளுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா என்று திடீரென்று கேட்டேன். ஒரு பெண்ணும் 2 ஆணும். இவைகளெல்லாம் அவர்களுக்கு தான். அவர்கள் புருஷன் என்மேல் அதிக பிரியமாக இருக்கிறார். அதற்குள் அந்த சிறு டன்னல் வழியாக ரயில் சென்று பிளாட்பாரத்தில் நின்றது. அவருக்கு உதவி செய்யும்படி நான் எழுந்தேன். அதற்குள் ஒரு மனிதனின் 2 கரங்கள் திறந்த கதவின் வழியாக நீட்டப்பட்டன. அந்த மனிதனுக்கு பின் அவனுடைய மனைவி குழந்தைகளுடன் நின்றாள். அதரத்தில் புன்சிரிப்பு. குழந்தைகள் வெளியில் வைத்த சாமான்களை தூக்கி கொண்டன. இந்த நொண்டி பிளாட்பாரத்தில் இறங்கியதும் குழந்தைகள் அவரை சுற்றி கொண்டன. எல்லாம் வெளியில் புறப்பட்டார்கள். அந்த பெண் குழந்தை அவர் அக்குளில் கொடுத்து ஊன்றி நடந்த தடிகளை தனது சிறிய விரல்களால் பிடித்து கொண்டே நடந்தது. நன்றி. இணைந்திருங்கள் இப்படிக்கு எம்மொழியுடன். இப்படிக்கு செல்லம்மா பிரியதர்ஷினி.